அண்ணல் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா பத்தமடையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பத்தமடை, ஏப்ரல் 14. இந்திய அரசியலமைப்பின் தந்தை, சமூக நீதி போராளி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா இன்று 14/4/2026 பத்தமடை நகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிறப்பாகவும் சிறப்புமிக்க முறையிலும் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பத்தமடை நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் ப. நடராஜன் தலைமை தாங்கினார். மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் வி. தாட்சாயணி முன்னிலை வகித்தார். பத்தமடை நகர துணை செயலாளர் வி. சாமுவேல் விழாவை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினார். நிகழ்ச்சியில் பத்தமடை நகர துணை செயலாளர் எஸ்.பி.என். கான்சா மைதீன் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் சமூக நீதி சிந்தனைகள், கல்வி மற்றும் சமத்துவம் குறித்த அவருடைய பங்களிப்புகள் குறித்து பேசினர். இவ்விழாவில் சிபிஐ சார்பில் என்.பி. சேக், எம். பாஸ்கான், ஏஐடியுசி சார்பில் ஏ.எஸ். சுந்தரம், ஏ.எஸ். சாகுல் ஹமீது, திமுக நகர செயலாளர் எஸ்.எம்.கே. இந்தாமதர், திமுக நகர துணை செயலாளர் கமல் சேகர், மதிமுக மாநில சிறுபான்மை பிரிவு வானிலை துணை செயலாளர் மலுக்காமலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மேலும் வழக்கறிஞர் ஆறுமுகம், வே. சரவணன், ஒய்.எம்.சி. முருகன், ஒர்க்ஷாப் ஆறுமுகம், சுபாஷ், வாசுகி நடராஜன், ஷாலினி உள்ளிட்ட பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இறுதியாக சேரை பக்கீர் மைதீன் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சி முழுவதும் அம்பேத்கர் அவர்களின் புகழ் முழக்கங்கள் ஒலித்ததுடன் சமூக நீதி மற்றும் சமத்துவம் குறித்த உறுதிமொழிகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த விழா பத்தமடை நகரத்தில் சமூக ஒற்றுமையையும் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளின் முக்கியத்துவத்தையும் மீண்டும் வலியுறுத்தியது. ஓடிக்கிட்டு தானே இருக்கு. கூப்பிட்டு வரவஞ்சி எதுக்கு 9 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. யாருக்கா இப்போ புள்ள பொறுப்பாளர் இப்போ வரலையா? பேர் தெரியுமா? பாஸ்கர். சொல்லி வரல. சரி, ஒன்றியத்திலிருந்து இவ்வளோ காத்திருக்கோம். பத்தமடை ஒன்றியத்தில் உங்கள் ஒன்றிய செயலாளர் வந்துக்கிட்டு இருந்தார்ல? மதியம் 1 மணி ஆச்சு. ஒன்றிய செயலாளர் அவர் வரலையா? அவர் பொறுப்பு கூட்டிட்டோ? மாதவன் அவரும் வரல. யாரும் வரல. எதுக்கு வேண்டி வரல? மதியம் 1 மணி வரைக்கும் காத்திருக்கோம். இல்லை, எதுக்கு வேண்டி வரல? தெரியும் எதுக்கு வேண்டி வரலன்னு. வரக்கூடாதுன்னு வரல. வரக்கூடாது விசிட் பண்ணாங்க. வேட்பாளர் கூட போறாங்க. அப்படியா? ஓட்டு தான் அவங்களுக்கு முக்கியம், கட்சி முக்கியம் கிடையாது. சரி சரி, அவங்களுக்கு தேவை ஓட்டு. ஓட்டு முக்கியமா இல்லாட்டா வேட்பாளர் செய்வோம்? வேட்பாளர் முக்கியம் இல்ல, காசு முக்கியம். வேட்பாளர் பின்னாடி காசு காண்டி போறாங்க. சரி, நம்ம கட்சியில அங்கே வேட்பாளர் பண்ணா என்ன காசு கொடுப்பாங்க? காசு வாங்க தானே போறாங்க. அதான் எவ்வளோண்ணே? அவங்க ஒரு அமௌண்ட் பேசி வாங்குதாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லுங்க. எவ்வளோ அமௌண்ட் சும்மா சொல்லுங்க. 12 சொன்னாங்க. 12,000 12 லட்சமா? லட்சமா? சரி சரி, உண்மை அதுதான். உங்களுக்கு வராதா அதில்? நமக்கு வரும் வராங்க ரெண்டா பிரச்சனை. நமக்கு வரும் வராங்க ரெண்டா பிரச்சனை. நம்மளுக்கு முக்கியத்துவம் எது? நம்மளுக்கு முக்கியத்துவம் எது? நம்ம கட்சி. அம்பேத்கர் ஜெயந்தி யாரு வரணும்? அம்பேத்கருக்காண்டி வரணும். அவங்க ஒன்றியமும் வரல, நகரமும் மாவட்டமும் வரல. நீங்க அப்ப எதுக்கு மாவட்டம் பிஸியாக இருப்பார்? பிஸியாக இருப்பா. வேட்பாளர் 5 வருஷம் பின்னாடி பேர் தான். அதுக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது. கட்சின்னு சொல்லி வரக்கூடாது. சரி, அந்த கோபம் தான் எங்களுக்கு இருக்கு. சரி சரி. நாங்கள் மணி என்ன ஆகுது? மதியம் 1 மணி. இவங்க நாங்கள் காத்திருக்கோம். சரி, இந்த ஒரு தாடி மன்னிச்சுக்காங்க. மன்னிச்சுக்கணுமா? அடுத்த வருஷம் வரதான் செய்வாங்க, பார்த்துக்கணும். அடுத்த வருஷம் எந்த வேட்பாளர் பின்னாடி போகிறாங்க நாங்கள் பார்க்கோம்.
எலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சேர்ந்து ஜெயிக்கலாம் அவனுங்க. நமக்கு தேவை மெயின் காரியம் அது. நமக்காக தான் மெயின். அதுக்கப்புறம் தான் அவர் நம்ம கூட்டணி கட்சி தான். அவங்க கட்சி நம்ம கிடையாது. கூட்டணி கட்சி. சாயந்தரம் போங்க, எல்லாம் முடிச்சுட்டு போங்க, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போங்க. காலையில அவங்க பேட்டி போன அவசியம் இல்லை நம்மளுக்கு. அம்பேத்கர் முக்கியம் இல்லைன்ட்டாங்க. அதான் அவங்க டார்கெட். அவங்களுக்கு அவங்க தேவை கிடையாது. அவங்களுக்கு கட்சி ஓட்டு, காசு 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 கட்சி காசு ஓட்டு, அதுதான் அவங்களுக்கு தேவை. இங்கே அம்பேத்கர்லாம் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கொள்கையே இல்லை. எங்கள் தலைவருக்கு அம்பேத்கர் தான் கொள்கை, இவங்களுக்கு அது கொள்கை இல்லை. 12 லட்சங்கிறாங்க, உண்மைதானே? அது எத்தனை லட்சம் வாங்கிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு நம்ம எத்தனை லட்சம் வாங்கிட்டு போகிறாங்க, அதுக்கு தேவையில்லை. ஆனால் அம்பேத்கர் படத்துக்கு மரியாதை செலுத்த விட மற்ற இதெல்லாம் பார்க்கணும்னா அவங்க பார்க்கணும். அது நமக்கு தேவையே இல்லை. அவங்க நாங்கள் ரொம்ப வன்மையாக கட்டிக்கிறோம். மாவட்ட செயலாளரையும் ஒன்றிய செயலாளர் நாங்கள் பரிசோதனை பண்ண மாதிரி நம்ம தலைவருக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் தெளிவாக செஞ்சுக்கணும். அவங்கள எதிர்பார்த்து இல்லை. அவங்க போராட்டங்களை எதிர்த்து பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? இவங்களே மேல இடத்துல உள்ளவங்களே நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க! புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க! பாபா சாஹிப் அம்பேத்கர் வாழ்க! சொல்லணும்ல மச்சா. போடுங்க. அதவே இல்லை, நான் பார்க்கவே இல்லையே. அங்கேயும் வாங்கினது தண்ணி கண்டுபிடிச்சிடாங்களோ? எப்படி எடுக்க முடியும்? அண்ணன்னு பொறுமையாக கொடு. வாங்கியாங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து கொடுப்பா.